எல்லோருக்கும் எல்போ குக்வேர்ஸ் கோயம்புத்தூரின் அன்பு வணக்கங்கள். நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எது முக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன சொல்லுவோம்? பணம்னு சொல்லுவோம். பணம் கூட முக்கியம் கிடையாது. எப்படின்னா நம்முடைய அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருந்தாலோ அல்லது நம்ம முன்னோர்கள் சொத்து இருந்தனாவோ அல்லது நமக்குன்னு ஒரு கம்பெனி இருந்து நமக்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்ததுன்னா நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அது பிரச்சனையே கிடையாது. அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. என்னென்னா ஹெல்த். நம்முடைய உடம்பு ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸோ அப்போ ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதத்தில் ஆரோக்கியம் கிடைக்கிது. ஒன்று திட உணவு, அடுத்தது திரவ உணவு, இன்னொன்று காற்று. இந்த 3 மூலியமாக தான் நம்ம உடம்பு ஹெல்த்தை பாதுகாக்க முடியும். ஸோ அப்போ அதில் காற்று அண்டு திரவம், நீர். நம்ம திரவம்னு சொல்கிறது நீர்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கிது. ஸோ அது என்ன கிடைக்குதோ அதைத்தான் நம்ம அனுபவிச்சாகணும். 3வது ஒன்று என்னென்னா உணவு. உணவு மூலிமா ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுக்கு 3வது மனிதர்களோ யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ நம்மளுடைய உடம்புடைய ஹெல்த்தை எதில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம்? நம்முடைய உணவு தயாரித்து சாப்பிட்றதில்ல. ஸோ இப்போ உணவு எதில் வேணால் தயாரித்து சாப்பிட்லான்னா அதுவும் இல்லை. உணவு தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் ஆரோக்கியம் நமக்கு சேரும். ஸோ அப்போ அதில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகள் மக்கள் வாழ்ந்தாங்க. அப்படின்னா எப்படி அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா மண் பாத்திரங்கள், அப்புறம் கல் சட்டி, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விறகடுப்பு எரிச்சிட்டு இருந்த காலத்தில் அது மேட்ச் ஆச்சு. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம எல்பிஜி கேஸு, இது மாதிரி கேஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போது அந்த குக்வேர் இதுக்கு சூட் ஆகுமானா ஆகாது. ஸோ அப்போ இதுக்கு சூட் ஆகிற மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கேஸ்டைன் குக்வேர் மட்டும்தான். ஸோ கேஸ்டைன் குக்வேர் அதுக்கப்புறம் மைல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க. கேஸ்டைன்னா வார்ப்பிரும்பு. நம்மளே வேணுங்கிற டிசைனுக்கு மோல்டு ஊற்றி பண்ணிக்கிறது. அந்த எம்எஸ் அப்படிங்கிறது மைல்டு ஸ்டீல். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மென் இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான இரும்பு. அது நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. பெரிய கம்பெனிங்க செஞ்சு நமக்கு ஷீட்டாக கொடுப்பாங்க. அதை வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம லேசர் கட்டிங்கோ கேஸ் கட்டிங் இது மாதிரி பண்ணி குக்வேர் மேனுஃபேக்சர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் நல்லது தான். அதுக்கப்புறம் அடுத்தது மாடர்னாக என்னென்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதில் உணவு தயாரிக்கிற போது உணவோடைய கேரக்டரை மாற்றுமானா அது எதுவும் பண்ணாது, மேக்ஸிமம் பண்ணாது. ஸோ அப்போ இதில் நமக்கு கேஸ்டைன் குக்வேர்ஸ் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு குக்வேராக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்முடைய இப்போ இருக்கிற பெண்களில் பாதி பேர்த்துக்கு மேலே அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அயன் டிஃபிஷியன்சி சரி பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னா அது கேஸ்டைன் குக்வேர் மட்டும்தான். அதில் இருக்கிற அயன் நம்ம குக் பண்ணுற போது அதில் லிட்டில் பிட் ஆஃப் அயன் உணவு கூட சேர்ந்து நமக்கு உடம்பில் சேர்ற போது அயன் சத்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் எல்லாருமே அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அலுமினிய பாத்திரத்தில் லெட்டு, ஈயம் இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். அது நம்ம குக் பண்ண போது உள்ளே போயிருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது கலர் ஒயிட்டாக இருக்கிறதுனால நீ குக் பண்ணுற போது யாருக்குமே இது போச்சா போலியான்னு தெரியாது. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணுற போது தான் நம்முடைய ப்ளட்டில் எல்லாருக்குமே லெட்டுங்கிற கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ அதே ஹார்ம்ஃபுல்லு தான். அப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம குக்வேர்னு போனீங்கன்னாவே கேஸ்டிங் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் குக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அப்போ ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீகெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேஸ்டைன் குக்வேர்லேயும் என்னென்னா நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா கேஸ்டிங்கும் கேஸ்டைன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா நம்ம கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டு 916 தான் இருக்கிறதுலையே பியூர்னு சொல்கிறோம். அது கூட காப்பர் சேர என்ன ஆகுன்னா நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அந்த காப்பர் சேர அதனுடைய கிரேடு குறைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா? பியூர் தங்கம் 916 12,000 ரூபா அப்படின்னா ஒரு கிராம் நீங்கள் காப்பர் சேர விலை குறைஞ்சிட்டே வரும். அதுதான் நம்ம மாமூலாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதில் ரிவர்சபிளாக யூஸ் பண்ணி பாருங்கள். கேஸ்டைன் அப்படின்னா குறைஞ்ச விலை. அதை நம்ம மதிப்பு கூட்டுறோம். எப்படின்னா கிரேட் கேஸ்டிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது கிரேட் கேஸ்டிங்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தந்த அலாய்ஸ் எல்லாம் இவ்வளவு ரேஷியோவில் நீ மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேஸ்டைன் கிரேடாக மாறும்.
அந்த கிரேடாக மாறுறப்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கேஸ்டினில் இருக்கிற கார்பன் பர்சன்டேஜ் வந்து குறைச்சிட்டே வந்து நம்ம அலாய்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த அலாய்ஸ் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸு இல்லை வந்து மெஷினரி பார்ட்ஸ் எல்லாம் பண்ணுற போது அதில் வந்து குரோமியம், மெக்னீசியம், சிலிக்கானு, இந்த மாதிரி வந்து நிக்கல், காப்பர் இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயுமே வந்து நிக்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல். ஸோ அப்போ நிக்கலெல்லாம் தவிர்த்துட்டு குரோமியம், பாஸ்பரஸு, இந்த மாதிரி காப்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற போது FG200 மாறுது. ஸோ அப்போ FG200 கிரேட் கேஸ்டினாக மாறுற போது தான் நமக்கு வந்து இதில் நம்ம குக் பண்ணுற உணவும் வந்து எந்த இதுவும் மாறாமல், கேரக்டர் மாறாமல் இருக்கும். நமக்கு வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து காசு கன்சம்ஷன் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கிரேட் கேஸ்டினில் பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் கன்சம்ஷன், ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து 50% நம்ம குறைக்க முடியும். ஸோ அப்புறம் வந்து இந்த கேஸ்டின் குக்கர் வந்து எல்லாருக்குமே நீங்கள் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கூட பேசுனது என்னென்னா நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க, கீழே போட்டால் உடஞ்சிருமா அப்படின்னு. உடையும். எப்போ உடையும்னா நீங்கள் சாதாரண கேஸ்டைனில் பண்ணுற குக்வேர் வந்து கீழே போட்டால் உடையும். ஸோ அப்போ நம்ம அலாயெல்லாம் மிக்ஸ் பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய கேரக்டர் மாறும். எப்படின்னா வளையும் தன்மை, ஸ்ட்ராங்கு, டெம்பரிங்கு இதெல்லாமே அதில் சேரும். ஸோ அப்போ காப்பர் சேர்த்துற போது என்ன நடக்குதுனாக்கா சீக்கிரம் ஹீட் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து குரோமியம் சேர்த்துற போது ஸ்ட்ராங்கு கிடைக்கும், இந்த குக்வேர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் சேர்ற போது பாஸ்பரஸ் சேர்த்துற போது என்ன ஆகும்னா சீக்கிரம் ஹீட் ஆகும், ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து மாற்றின போது தான் நம்ம வந்து FG200 கிரேட் கேஸ்டைனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த குக்வேர் வாங்கினாலுமே நீங்கள் வந்து கேஸ்டைன் குக்வேர்னால் எல்லாமே கேஸ்டைன் குக்வேர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 4 கொஸ்டின் வந்து எங்ககிட்ட கேட்கணும். வி ஆர் அ மேனுஃபேக்சரர். ஸோ எங்கிட்ட நீங்கள் 4 கொஸ்டின் கேட்குற போது நாங்கள் எங்களுடைய தரத்தை வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து வேறு பிராண்டில் வாங்கினாலும் சரி, எங்கள் பிராண்டு வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலுமே சில கொஸ்டின் நீங்கள் கேட்கணும். எப்படின்னா கேஸ்டைன்னா வந்து என்ன கிரேட் இருந்தால் நல்லது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் இருக்கணும். கேஸ்டைன் குக்வேர் வந்து நீங்கள் நான்ஸ்டிக் மாதிரி அலுமினியம் பாத்திரம் மாதிரி வெயிட்லெஸ் கேட்குறீங்க. மக்களுக்கு அதனுடைய அறியாமை, உங்களுக்கு அது தெரியறதில்ல. கேஸ்டின் குக்வேர் அப்படின்னாவே ஹெவியாக இருந்தால் தான் குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் வந்து ஃபினிஷிங். ஃபினிஷிங் வந்து கேஸ்டினுடைய தன்மை என்னென்னா மண்ணில் வந்து நம்ம வார்த்தெடுக்கிற போது ரஃப் ஃபினிஷ் இருக்கும், கையில் தொட்டைனாவே சொரன்னு இருக்கும். அந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் குக் பண்ணுற போது தான் வந்து கழுப்பு மாற வருது, கார்பன் வருது, எண்ணெய் வந்து ஒட்டிட்டு வருது, இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தான் வந்து ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கணும். ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, லேத்தில் மெஷின் பண்ணியிருக்காங்களா, எதில் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கேஸ்டின் குக்கரை வந்து மெஷின் பண்ணி அப்படியே கொடுத்தோம்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்னாக்கா ஈஸியாக ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா பிகாஸ் அதில் வந்து கார்பன் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஈஸியாக கொரோசிவ்னஸ் இருக்கும் அதில். ஸோ அப்போ அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் குக் பண்ணுற போது எப்படி பழக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கஸ்டமர்லாம் உங்களுக்கு கொடுக்காம எல்லா கம்பெனிக்காரருமே என்ன பண்ணுறாங்கன்னா சீசனிங்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். அந்த சீசனிங் பண்ணுறதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று கெமிக்கல் சீசனிங் சொல்லுவாங்க. அது வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கெமிக்கலுக்குள்ளே இந்த குக்வேரை வந்து குவென்ச் பண்ணி எடுத்திங்கன்னா பிளாக் கலராக மாறும். அதுவும் ஹெல்த்துக்கு ஹார்ம்ஃபுல்லு தான். அதுக்கு நீங்கள் இதுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அலுமினியமே பயன்படுத்திட்டு போயிடலாம். ஸோ நான்ஸ்டிக் இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நேச்சுரல் குக்கிங் ஆயில், நீங்கள் குக் பண்ணுறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணி சீசனிங் பண்ணால் தான் நல்லது. அது கொஞ்சம் செலவாகும், பட் இருந்தாலும் அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து நம்ம எல்போ குக்வேரில் என்னென்ன பண்ணுறோம், எப்படியெல்லாம் வந்து நாங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி கிரேடு கேஸ்டிங் பண்ணுறோம்னா இல்லையாங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறோம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்தே பவுண்ட்ரி வச்சுருந்ததுனால எங்களுக்கு அந்த நாலேஜ் கொஞ்சம் அதிகம். எனக்கு அப்போவே வந்து எனக்கு இந்த கேஸ்டின் குக்வேர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கேஸ்டின் குக்வேரில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போல்லாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி இல்லாத போது சாதாரண ரஃப் கேஸ்டைனில் ஆர்டினரி கேஸ்டைன் நான் சொல்லியிருப்பேன், கிரேட் கேஸ்டைன், ஆர்டினரி கேஸ்டைன் இல்லைங்களா, அந்த ஆர்டினரி கேஸ்டைனில் வந்து நாங்கள் நிறைய ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து எல்லா மக்களுமே வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நான் டெக்னாலஜி வைஸை வந்து டெவலப் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்துலன்னா அடுத்து கிரேடு கேஸ்டைன் போனோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா நாங்கள் வந்து முழுசாக வந்து பேட்டர்ன் யூனிக் டிசைனோட நல்லபடியாக பண்ணி நிறையா ப்ராடக்ட் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக 2023 வந்து நாங்கள் R&D பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ வந்து 3 ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பண்ணோம்.
3 ப்ராடக்ட் பண்ணி கொடுக்குற போது, ஏன்னா அப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் காஸ்டிங் குக்வேர் நிறையா இருந்தது. பட் அந்த குக்வேர் வந்து இருந்ததுன்னா நல்லா இருக்காதுன்னு எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நாலேஜ் இருந்ததுனால நம்ம வந்து ஹெவியாக பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி ஒரு 3 ப்ராடக்ட் ஃபஸ்ட் பண்ணோம். ஏன் 3 பண்ணுறோன்னாக்க, ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணுற போது நிறைய செலவாகும். பேட்டர்ன் பண்ணுற போது செலவாகும். ஸோ இப்போ 3 பண்ணி கொடுக்குற போது நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். பட் அந்த 3 ப்ராடக்ட் வந்த ரிவ்யூ வச்சு என்ன பண்ணணுன்னாக்கா, அடுத்து 7 ப்ராடக்ட் பண்ணோம். 7 ப்ராடக்ட் பண்ணணுன்னே நான் வந்து நல்லா ரீச் ஆச்சு. மக்கள் வந்து எல்லாருமே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு 20 ஐட்டம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 20 ஐட்டம் பண்ண கடைசியில் மக்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா, சார் இது வரைக்கும் நாங்கள் வந்து எதிர்பார்க்காத மாதிரி குவாலிட்டி கொடுக்குறீங்க, ரேட்டும் வந்து அப்படி ஒன்றும் அதிகமாகலாம் கிடையாது, நீங்கள் பண்ணுற குவாலிட்டிக்கு வந்து ரேட்டெல்லாம் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சூப்பராக பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ணணும்னு சொல்கிறீங்க, பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மக்கள்கிட்டவே நிறைய கமெண்ட் கேட்டோம். இப்போ தோசைக்கல் பண்ணியிருக்கோம், சப்பாத்திக்கல் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு பண்ணுற போது வெயிட்டாக அதிகமாக இருக்கிறனால வந்து டபுள் ஹேண்டில் இருந்தால் நல்லா இருக்குது சார், ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. வேறு பிராண்ட்லாம் வந்து சிங்கிள் ஹேண்ட்லலாம் தோசைக்கல் வைக்கிறாங்க, பட் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறனால வந்து டபுள் ஹேண்டில் தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் உங்கள் மாதிரி நிறைய பேர் கஸ்டமர் சொன்னதை வச்சு தான் எல்லாமே டபுள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அது கேரி பண்ணுறக்கோ ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு பக்காவாக டெவலப் பண்ணி எல்லாத்துக்குமே யூனிக் டிசைனோட காஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் வந்து நான் ஹெவியாக குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எல்போ குக்வேர்ஸ் வந்து உங்களுக்கு அறிமுகமான பிராண்டு தான். 2023 நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, இப்போ நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இப்போ ஏப்ரலில் இருந்தால் வந்து ப்ராப்பராக வந்து பிஸ்னஸ் என்டர் ஆகிருக்கோம். உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து ஆர்டினரி நாங்கள் செல்ஃபோனில் வந்து நானும் என் பொண்ணு மட்டுமே செல்ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து போட்டதுக்கே வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. 25,000 வியூஸு 10,000 வியூஸ் இப்படி நல்லா போயிருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ப்ராப்பராக வந்து வீடியோ எடுத்து போட்டு நாங்களும் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லணும் இல்லையா, அதுக்காகத்தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து இதுக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்பவும் போல் ஆதரவு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து தோசை சுட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னென்னா, இந்த தோசைக்கல் வச்சு வீடியோ போகிறதுக்கு ரீசனும் அதுதான். இந்த மாதம் வந்து டிசம்பர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த். நம்ம போன டைம் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், ஃப்ரை பேனுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் மந்த் போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த மாதம் வந்து தோசைக்கல்லுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ வந்தோன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து தோசைக்கல் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்கிறனால நீங்கள் இதை வாங்கி எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து 100% திருப்தியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மற்ற ப்ராடக்ட் எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ அதை பற்றி எங்களுக்கு கவலையே இருக்காது. ஃபஸ்ட்டு தோசைக்கல் வந்து நாங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ தீபாவளி ஆஃபருக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் ஆஃப் மந்த் போட்டிருந்தோம், ஃப்ரை பேன் போட்டிருந்தோம். அதான் 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு ஃப்ரை பேன் போட்டிருந்தோம். நல்லா சப்போர்ட் இருந்தது. இந்த மாதம் தீபாவளி ஆஃபர் வந்து இந்த டிசம்பர் 4ஆம் தேதி முடியுது. நீ 5ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன கொடுக்க போகிறோன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு தோசைக்கல் வெரைட்டி கொடுக்க போகிறோம். ஸோ தோசைக்கல் வந்து 5 டைப்பாக இருக்குது. அதாவது 10 இன்ச்சில் ஃப்ளாட்டு, 10 இன்ச்சில் வந்து சப்பாத்தி கல் மாதிரியே கருவுடு தோசை தவா, இன்னொன்று வந்து 10 இன்ச்சில் வந்து வயசானவங்களுக்காக, அதாவது சீனியர் சிட்டிசன் வந்து தூக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக வெயிட் கம்மியாக ஒரு தோசைக்கல் பண்ணியிருக்கோம். இந்த 5 பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட்டு கொடுக்குற போது இந்த ரீடுமின்னு ஒரு புக்கு கொடுப்போம். இதை வந்து முதல்ல தெளிவாக படிங்க. இதில் வந்து தோசைக்கல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி தோசை சுடுறது, எதை பண்ணக்கூடாது, எது பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். இதைத்தான் நாங்கள் வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து புக்கை வாங்கணுன்னே வீடியோ பார்க்காதவங்க வந்து இந்த புக்கு கொடுக்கும் இல்லையா, தெளிவாக படிங்க. படிச்சுட்டு அதை பண்ணிங்கனாவே போதும், தோசை அருமையாக வரும், சரிங்களா. அடுத்தது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம்.